புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சைனசிட்டிஸ் தொந்தரவு, நாள்பட்ட சளி தொந்தரவு, ஆஸ்துமா தொந்தரவு, இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சைனசிட்டிஸ் பற்றி பேசும்போது இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி தொந்தரவாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு இயல்பான ஒரு லைஃப் வந்து அவங்களால வாழ முடியாது. ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கட்டும், தும்மல் வரதாக இருக்கட்டும், நீர் சேர்றதாக இருக்கட்டும், ஃபேஸில் வந்து பஃபினஸாக இருக்கட்டும், காலையில் எழும்போது ஃபேஸ் ரொம்ப பஃபியாக இருக்கும், தலை பாரம் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் இந்த சைனசிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இதுக்கு வந்து என்ன காரணமாக இருக்குது? இந்த சைனசிட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் எதனால ஒரு பேஷண்ட்டுக்கு வருது? சைனசைட்டிஸ்ன்ற ஒரு கண்டிஷன் வந்து சில பேர் எனக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சைனஸ் அப்படின்றது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதை வந்து சைனசைட்டிஸ் அப்படின்றது தான் அதோட இன்ஃபெக்ஷன்ன்றது வந்து பேர். இப்போது சைனஸ் அப்படின்றதோட அமைப்பு நம்மளுடைய உடலில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முகத்தில் வந்து 4 ஜோடிகள் வந்து இருக்குது. நம்மளுடைய சைனஸ் கேவிட்டிஸ்ன்றது வந்து கண்களை சுற்றி, கண்களுக்கு மேல்புறமாக 2, கண்களுக்கு கீழ்ப்புறமாக 2, உள்புறமாக 2, அதே மாதிரி 2 கண்களுக்கும் நடுவில் 2, இது மாதிரி வந்து ஒரு 8 காற்று குழிகள் வந்து நம்மளுடைய முகத்தில் வந்து இருக்க ஆரம்பிக்குது. இந்த காற்று குழிகளில் காற்று மட்டும்தான் வந்து நிறைஞ்சிருக்கணும். அதாவது எம்டி கேவிட்டி மாதிரி ஒரு ஸ்பேஸ் தான் வந்து, எம்டி ஸ்பேஸ் தான் வந்து இருக்கணும். அது இல்லாமல் நம்மளுடைய முகத்தில் வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறதுனால நமக்கு படிப்படியாக இன்ஃபெக்ஷன் தொடர்ந்து வந்து இருந்துகிட்டே இருக்கும்போது நம்ம சுவாசிக்கும் காற்றில் வந்து நிறைய தூசிகள் நிறைந்து சுவாசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த சைனஸ் கேவிட்டிஸில் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது அந்த இடத்துல காற்று இல்லாமல் கொஞ்சம் நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். இதை தான் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகிட்டு படிப்படியாக நமக்கு அந்த நீர் தான் நமக்கு மூக்கில் இறங்க ஆரம்பிக்கிறது. ஆல்ரெடி நமக்கு மூக்குக்கு, தொண்டைக்கு, வாய்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து கனெக்ஷன் இருக்கும். அதன் மூலமாக நமக்கு தொடர்ச்சியாக இப்போ நம்ம அழுதோம் அப்படின்னா நமக்கு கண்ணீர் வரும்போது மூக்கிலையுமே நீர் வரும். அதே மாதிரி தான் நமக்கு சைனஸ் கேவிட்டிஸில் நீர் இருக்கும்போது கண்ணிலையும் நீர் வடிய ஆரம்பிக்கும், மூக்கிலையும் நீர் வடிய ஆரம்பிக்கும். சில பேருக்கு காதுலையுமே தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கும், காது வலி வரும், காதில் வந்து அரிப்பு இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து முகத்தை சுற்றி எல்லா இடத்துலையுமே நமக்கு கனெக்ஷன் இருக்குன்னும் போது அப்போது வந்து இன்ஃப்ளமேஷன் இன்னும் ஜாஸ்தியாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த காற்று குழிகளில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் நமக்கு எல்லா இடத்துலையுமே பரவ ஆரம்பிக்கும். அதுதான் நமக்கு கண் எரிச்சல் வருது, கண்ணில் நீர் வடிகிறது, அதே மாதிரி தொண்டை கரகரப்பு வருது. தொண்டையில் இன்ஃப்ளமேஷன் இதே வந்து பரவுச்சு அப்படின்னா தொண்டையில் வந்து கரகரப்பு வருது. இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு சைனசைட்டிஸ்னு சொல்லுவோம். ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிறது, நிறைய வந்து கிருமி தொற்று வந்து ஏற்படுறது. இதை சில பேர் சைனஸ்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, குளிர்காலங்களில் ரொம்ப அதிகமாக டஸ்ட்டு சுவாசிச்சுட்டு இருக்கும்போது வர ஆரம்பிக்குது. படிப்படியாக அதுவே நமக்கு சரியான முறையில் மருத்துவம் எடுக்கலைன்னா தொடர்ந்து நமக்கு முகத்தோட அந்த அமைப்புக்குள்ளே வந்து இருந்துட்டு தொடர்ந்து வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது இதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது இதில்? சைனசைட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கும். நமக்கு மூக்கில் வந்து ஒரு டஸ்ட்டு போக ஆரம்பிக்குது. இப்போ டஸ்ட்டோ இல்லை தூசியோ, சில பேருக்கு வந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல்லு கூட வந்து ஒத்துக்காது. அந்த ரசாயன கலவை கூட நமக்கு முகத்துக்குள்ளே அந்த சுவாசம்குள்ளே போயிட்டு என்ன ஆகும்னா இன்ஃப்ளமேஷன் உண்டு பண்ணும். இப்படி படிப்படியாக போகும்போது ஃபஸ்ட்டு அந்த கிருமி உள்ளே நுழையும் போதே என்ன ஆகும்னா நமக்கு மூக்கை சுற்றி நமைச்சல் இருக்கும். சில பேர் மூக்கை வந்து சும்மா தேய்ச்சிட்டே இருப்பாங்க. எரிச்சல் இருக்கும், சில பேருக்கு கண் எரிச்சல் இருக்கும், கண்ணில் நீர் வடிய ஆரம்பிக்கும் உடனே. அதை தொடர்ந்து அடுக்கு தும்மல் வரும். தொடர்ச்சியாக அதே தொடர்ந்துட்டு இருந்தது அப்படின்னா காலையில் எழுந்தோடனே அடுக்கு தும்மல் வருது, அப்புறம் நீர் வடிகிறது, தொடர்ந்து வந்து சளி அதிகமாகிட்டு மூக்கில் சதை வளர்ச்சி வரையும் கூட வந்து கொண்டு போய் விட்டுடலாம். ஓகே டாக்டர், சைனசிட்டிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்க வேண்டாம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் துர்கா மேடம். சரிம்மா, எந்த ஊர்ல இருந்து? சென்னையில இருக்கேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயதை சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வயசு 34 மேடம். பேசுங்க. ஆமா, வணக்கம். வீசிங் ப்ராப்ளம் மேடம் எனக்கு. சொல்லுங்கம்மா, எவ்வளோ நாளாக இருக்குமா? எனக்கு ஒரு 1.5 வருஷமா இருக்கும் மேடம். சரிம்மா. இங்க மூக்குல பஃப் அடிக்கிறது. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல தான் 2 டைம் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டேன். சரிம்மா. சாப்பிடும் போது நல்லா இருக்கு. சரிங்கம்மா.
திரும்ப இப்போதான் 2 வாரமா என்னவோ காலி ஆயிடுச்சு அந்த மருந்து. சரிம்மா. திரும்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு இரும்பல், சளி அப்படியே தொடர்ந்து வந்துனே இருக்கு. நைட் ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்கு, தூங்க முடியல மேடம். சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்கம்மா. எந்த ஒரு மருத்துவம் எடுத்தாலுமே தொடர்ச்சியாக ஒரு 4-5 மாதத்துக்காவது நம்ம ரெகுலராக எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மெடிசன் எடுக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தான் ஃபஸ்ட்டு வந்து பெருக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய சிம்டம்ஸ் படிப்படியாக ஒரு 1-2 மாதங்களில் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் குறைய ஆரம்பிக்கிற டைமில் நீங்கள் மெடிசனை ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த குறைஞ்சிட்டு இருக்கிற உங்களுக்கு அந்த கிருமிகள் எல்லாமே திருப்பியும் வந்து ரீக்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும், திருப்பி வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும், மறுபடியும் உங்களுக்கு அந்த வீசிங் தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிடும். முழுமையாக நாங்கள் சொல்லக்கூடிய மருந்துகளை ஒரு 3-4 மாதங்களுக்கு உங்களுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து மெடிசன் கொடுத்துருப்போம். அது ஃபுல்லாக முழுமையாக முடிகிற வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போதைக்கு நீங்கள் வீட்டிலே கொஞ்சம் மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் மருந்துகள் வாங்குறதுக்கு மருத்துவமனைக்கு வந்து எடுத்துக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். இப்போதைக்கு வீட்டில் வந்து நீங்கள் தூதுவளை கீரை கிடச்சிது அப்படின்னா அதை வந்து கஷாயம் மாதிரி போட்டுட்டு அதில் மிளகுத்தூள், சுக்குத்தூள் இது ரெண்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வாங்க. ரெகுலராக அதை குடிச்சிட்டு வரும்போது நமக்கு படிப்படியாக வீசிங் வர்றது குறைய ஆரம்பிக்கும். அந்த பஃப் எடுக்கிறது, இன்ஹேலர் யூஸ் பண்ணுறது இது எல்லாமே நல்லா குறைச்சிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆம்பூர்ல இருந்து தீபா பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காண்டி தான் கேட்கணும். உங்க வயது என்ன? தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சாலே தும்மல் ரொம்ப வந்துட்டே இருக்கு. சரிம்மா, என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு வந்து 24 வயசு ஆகுது. சரி, இப்போ தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா சொல்லுங்க, என்ன தொந்தரவு உங்களுக்கு? எனக்கு நைட்டு தூங்கி எந்திரிச்சாலே எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் தும்மல் வந்துகிட்டே இருக்கு, மூச்சு விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, நைட்ல ஏசி யூஸ் பண்றீங்களா? ஏசிலாம் எதுவுமே கிடையாது. சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது இந்த தொந்தரவு எல்லாம்? இப்போ எனக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் இருக்கு. சரி, தும்முன உடனே மூக்கில் நீர் மாதிரி வடியுதா? நீர் மாதிரி ஆமா, அந்த இது சளி மாதிரி இல்லாம தண்ணி மாதிரி இருக்கு. தண்ணி மாதிரி வடியுது. சரி, நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ரெகுலரா பண்ணிட்டு வாங்கம்மா. அந்த அடுக்கு தும்மல் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிடலாம். கொஞ்சம் வீட்டில் வந்து நீங்கள் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும். வீட்டை சுற்றி வந்து டஸ்ட்டு நிறைய இருந்தது அப்படின்னாலும் இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அப்போதைக்கே அந்த சிம்டம்ஸ் வந்து குறையுமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் ஃபுல்லாக அழிஞ்சு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. தொடர்ந்து நீங்கள் டஸ்ட்டை இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் படிப்படியாக நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி பெருக்கக்கூடிய உணவுகள் வந்து உணவில் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. நிறைய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. விட்டமின் சி நிறைந்த பழங்கள் வந்து உணவில் வந்து நிறைய எடுத்துகிட்டு வாங்க. டெய்லியும் ஏதாவது ஒரு பழங்கள், அதாவது ஆரஞ்சு எடுத்துக்கலாம், சாத்துக்குடி எடுத்துக்கலாம், கிரேப்ஸ் எடுத்துக்கலாம், பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்கள் உடம்புலே ஆட்டோமேட்டிக்காக இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு சின்ன டஸ்ட்டு வந்தால் கூட உங்களுக்கு சீக்கிரம் சளி பிடிக்கிறது, ஒரு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலுமே தும்மல் வர்றது, இதெல்லாம் வந்து படிப்படியாக நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே எடுத்துகிட்டு உங்களுக்கு ரெகுலராக இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வேது பிடிச்சிட்டு வரணும். இரவில் தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோர் வந்து கல் உப்பு போட்டு வந்து ரெகுலராக வேது பிடிச்சிட்டு வாங்க. உள்ளே ஏதாவது நீரேற்றம் இருந்தாலும் இல்லை வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நல்லா சரியாயிட்டு வந்துடும். இது எல்லாமே பண்ணிவிட்டு உணவுலையும் கொஞ்சம் வந்து மாற்றங்கள் கொடுத்துட்டு வாங்க. நீர் சேர்ந்த உணவுகள், கொஞ்சம் குளிர்ச்சியான உணவுகள் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ராசம்மாங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு குளத்தூர்னு கூப்பிடுறேங்க. சரிம்மா, உங்கள் வயது என்ன? 55ங்க. 55. உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? சளி தொடர்ந்து இருந்துட்டே இருக்குதுங்க. சரிம்மா, எவ்வளோ நாளாக இருக்குமா சளி தொந்தரவு? ஒரு வருஷமாவே இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே சளி இருக்குதுங்க. சளி இடையில கேப் இல்லாமல் எப்போவுமே சளி இருந்துகிட்டே இருக்கா? ஆமாங்க, தொடர்ந்து சளி இருந்துட்டே இருக்குதுங்க. சளியோட நிறத்தில் ஏதாவது மாற்றம் இருக்காமா உங்களுக்கு? ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ வந்து கலர் மாறி இருக்கா? மஞ்சளா இல்லை கிரீன்? ஒரே மாதிரி அப்படியே தான் இருக்குதுங்க. சரிம்மா, உடம்பு வெயிட் குறைஞ்சிட்டே போகிற மாதிரி இருக்கீங்களா? ஆமாங்க, சர்க்கரை வேறு இருக்குது. சர்க்கரைக்கு மருந்து எடுத்துட்டு இருக்கிறேங்க. சரிம்மா, சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா, சரி பண்ணிடலாம். தொடர்ந்து சளி இருந்துகிட்டே இருக்குன்னும் போது கொஞ்சம் உணவில் வந்து குளிர்ச்சியான உணவுகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. நிறைய நீர் காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம்.
பால் சேர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. பால் நீங்கள் சேர்க்க உடம்புல வந்து கபம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து சளி வந்து சீக்கிரம் சரியாகாது. இது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு உணவில் வந்து நிறைய கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டு வாங்க. நிறைய சிறுதானியங்கள் உணவில் வந்து எடுத்துகிட்டு வாங்க. சிறுதானிய கஞ்சிகள் வந்து நீங்கள் எடுக்க உடம்புக்கு வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிட்டு சீக்கிரம் வந்து சளி பிடிக்காது. உங்களுக்கு ஆல்ரெடி சளி இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது சரியாயிட்டு கொடுத்துரும். இது எல்லாமே பண்ணிவிட்டு வீட்டில் வந்து உங்களுக்கு ஆடதோட இலைகள் கிடச்சிது அப்படின்னா அந்த இலையை வந்து நீங்கள் கஷாயம் போட்டு மிளகு சேர்த்து வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம். காலையில் ஈவினிங் 2 நேரம் வந்து நிறைய இருந்தது அப்படின்னா 2 நேரம் குடிச்சிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நேரம் ஆடாதொடை கஷாயமும் ஒரு நேரம் வந்து நமக்கு வந்து தூதுவளை கீரை இல்லை துளசி இலைகள் கிடச்சிது அப்படின்னா அதோட கஷாயம் வந்து ஒரு நேரம் இருந்து எடுத்துகிட்டு வரலாம். 2 நேரம் மாற்றி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது 1 வருடமாக இருக்கக்கூடிய சளி கூட உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி உணவில் வந்து கொஞ்சம் மாற்றம் கொடுத்துட்டு வாங்க. நிறைய வந்து மிளகு தூள் வந்து எடுத்துக்கோங்க. என்ன உணவு சேர்த்தாலுமே அதில் வந்து ஒரு வாய் வந்து ஃபஸ்ட்டு மிளகு தூள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நார்மல் ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். நிறைய சில்லுன்னு வாட்டர் குடிக்கிறது, நிறைய அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றது இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமே சளி பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேருமா? வணக்கம் மேம். என் பேர் கீதா மேம். எந்த ஊர்லேருந்துமா? ராமநாதபுரம்ல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? தாத்தாவுக்காக கேட்கணும் மேம். என்ன வயதாகுதுமா? அவங்களுக்கு 55. 55. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். மேம் தாத்தாவுக்கு வந்து இப்போ லைட்டாக தலையில் வந்து பொடுகு மாதிரி இருந்துச்சு மேம். சரிம்மா. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊருன்னு சொல்லி சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. சரி. தேங்காய் மட்டும் தேய்த்தா அப்படி பொடுகு அப்படி தலையோட அப்படி இருக்கு. இப்போ என்னன்னா கையில உடம்புலலாம் ரவுண்ட் காயின் மாதிரி ரவுண்டா வந்து அது ஊருது சொரிஞ்சிட்டு ரெட்டிஷ் ஆயிடுது மேம். சொரியும் போது ரத்தம் வருதாம்மா? ஆமா மேம், ரத்தம் வருது மேம். எவ்வளோ நாளாக இருக்குமா இந்த தொந்தரவு? ஒரு 3 months தான் மேம் இருக்கு. சரிம்மா. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வர சொல்லுங்கள், சரி பண்ணிடலாம். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பொடுகு மாதிரி தான் வந்து தலையில் இருக்க ஆரம்பிக்கும். தலையில் அங்கங்கே வந்து பேட்சாக வந்து முடி விழுறது, சில பேருக்கு வந்து அந்த தோலே வந்து கொஞ்சம் ஷைனிங் ஆக ஆரம்பிக்கிறது, மீன் செதில் மாதிரி தோல் உரிகிறது, இந்த மாதிரி வந்து படிப்படியாக இருக்கும். உங்களுக்கு ஆரம்பத்திலே இதை பார்த்து இதற்கான முறையான மருத்துவம் வந்து எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து உங்களுக்கு தலையில் இருக்குது அப்படின்னும் போது ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். தலைக்கு வந்து ஆயில் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு வரணும். நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அருகம்புல் கிடச்சிது அப்படின்னா அருகம்புல் நல்லா இடித்து சாறு எடுத்துட்டு அதை சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கூட கலந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் வந்து வெண்மிளகுன்ட்டு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதில் வந்து ஒரு 5 கிராம் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி வச்சுட்டு ரெகுலராக அந்த ஆயிலே வந்து தலைக்கு யூஸ் பண்ணலாம். உடம்புலையுமே இந்த காயின் ஷேப்பாக லீஷன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் கூட நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு படிப்படியாக நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். தோலோட கலர் மாறுறது, ஃபஸ்ட்டு அந்த ஷைனிங் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ட்ரைனஸ் எல்லாமே சரியாகிட்டு அந்த இச்சிங் எல்லாம் நல்லா குறைஞ்சி 2-3 மாதங்களே உங்களுக்கு நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்க வேண்டாம், நீங்கள் தான் பேசுகிறீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ரேணுகா மேடம். எந்த ஊர்லேருந்துப்பா? தென்காசிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அம்மாவுக்காக கேட்கணும். அம்மாவோட வயது என்னம்மா? 56 மேடம். 56. உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா. அப்போ வணக்கம். அம்மாவுக்கு வணக்கம் மேடம். சொல்லுங்கள், என்ன தொந்தரவு? எங்கள் அம்மாவுக்கு முடக்குவாதம் இருக்கு மேடம். ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இருக்கு. சரி. அவங்க மூட்டு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ ஃபீவர் வேணும் மேம். என்ன சாப்பிட்டாலும் வாமிட் எடுத்துருவாங்க. எல்லா முட்டையிலுமே வலி இருக்கா? கூட நடக்க முடியாது மேடம். தூக்கிட்டு தான் வருவோம் எல்லாருமே. சுத்தமாக நடக்கவே மாட்டாங்களா? ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாங்க மேடம். சரி, எங்கேருந்து பேசுகிறீங்க? தென்காசிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு வாங்கம்மா. வீட்லேயும் பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தி ஆரம்பத்திலே பார்க்கணும். உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னா சின்ன முட்டியிலேருந்து பெரிய முட்டிகள் வரைக்குமே உங்களுக்கு வீக்கம் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு துணி பட்டா கூட உங்களுக்கு வந்து கையில் வந்து வலி வர ஆரம்பிக்கும். கையில் இருக்கக்கூடிய சின்ன மூட்டுகள் கூட வலிக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு வெயிட்டு கூட உங்களால் தூக்க முடியாது. இது வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய முடக்குவாதத்தில் இதில் வந்து ஆரிய ஃபேக்டரி, ஏசோடைட்டர் இந்த மாதிரி நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது எல்லாமே ரொம்ப ஹை லெவலில் இருக்கும். இது எல்லாத்தையுமே நார்மல் ஆக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஆரம்பத்திலே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஜேஆர் மருத்துவமனையில்
இந்த முடக்குவாதம் நோய்க்காக சிறப்பாக பஞ்சகர்மா சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு 5லேருந்து 10 நாள் வந்து ரெகுலராக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு முற்றிலுமாக அந்த உள்ளே இருக்கக்கூடிய வீக்கம், உள்ள நீர் கோர்த்துருக்கிறது எல்லாமே நல்லா 2-3 நாளே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அந்த வீக்கம் எல்லாம் குறையும் போதே உங்களுக்கு வலிகளும் ஒரு 4-5 நாள்லேயே நல்லா குறைச்சி தான் அனுப்புவோம். தொடர்ந்து ஒரு 10 நாள் சிகிச்சை எடுத்துகிட்டு வரும்போது உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறிட்டு வெளியே நாங்கள் பண்ணக்கூடிய அந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு முழுமையாக ஒரு 70-80% இதிலே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து ஒரு 3-4 மாதங்கள் மருந்துகள் உள்ளே எடுத்துகிட்டு வரும்போதே உங்களுக்கு முழுமையாக முடக்குவாதம் நோயிலேருந்து வெளியில் வந்துடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ஜோதி, காரைக்குடியிலேருந்து பேசுகிறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்னம்மா? வயது 29. 29. உங்கள் கேள்வியை கேட்கலாம் தொடர்ந்து. அம்மா வணக்கம். மேம், எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதுங்க. சரிம்மா. எதுவும் இல்லை. சரி. நிறைய அம்மா நீங்கள் பேசுறது விட்டு விட்டு கேட்குறாங்க. ஓகே. நீர்க்கட்டி இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. சரிம்மா, அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துகிட்டு வரீங்களா? இல்லை, இப்போதைக்கு எதுவும் எடுக்கல. ஸ்கேன் பார்த்துட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். சரி, உடம்பு வெயிட் அதிகமாயிட்டே போதாமா? உடனே வீட்டுக்கு ஆயிடுச்சு. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க, சரி பண்ணிடலாம். தொடர்ந்து 5 வருடங்களாக உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குன்னும் போது உடம்பு வெயிட்டுமே கண்டிப்பாக ஏற ஆரம்பிச்சிருக்கும். ஒரு முறை வந்து நீங்கள் தைராய்டு இருக்கான்றதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து தைராய்டுனால உடம்பு வெயிட் அதிகமாகிறது பிசிஓடி தொந்தரவுகளில் கொண்டு போய் விட்டுரும். உடம்பு வெயிட்டு எப்போ ஜாஸ்தி ஆகுதோ, அடிவயிற்று தசைகள் எப்போ வந்து நம்ம வேலை கொடுக்காம இருக்கமோ, அடிவயிற்று தசைகள் எப்போ பெருக்க ஆரம்பிக்குதோ அப்போது வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இதற்கு வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஃபுட்டில் வந்து மாற்றம் கொடுக்கணும். நிறைய வறுத்த பொரிச்ச உணவுகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆவியில் வேக வச்ச மாதிரியான உணவுகள் வந்து நிறைய எடுத்துகிட்டு வாங்க. நிறைய நீர்ச்சத்து நிறைந்த பழங்களும் காய்கறிகளும் எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் எடுத்துகிட்டு வரலாம். பீன்ஸ், அவரைக்காய் இந்த மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்னா, உள்ளே வந்து நமக்கு சேரக்கூடிய நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பிசிஓடி தொந்தரவுகள் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இப்போதைக்கு வீட்டிலே வந்து வெந்தயம் நைட்டு ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த தண்ணியோடு சேர்த்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இதை எடுத்துகிட்டு வரும்போதே ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிருக்கிறது எல்லாம் நார்மலுக்கு வர ஆரம்பிச்சு உங்களுக்கு நல்லா பிசிஓடி தொந்தரவுகள் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமும் குறையலை, ரொம்ப பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்னும் போது நீங்கள் டாக்டர் அணுகி இதற்கான முறையான மருத்துவம் எடுத்துக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர்? என் பேர் கவிதா. எந்த ஊர்ல? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேம்மா. சரி. எங்க அப்பாவுக்கு வந்து டிஸ்க் பல்ஜ் இருக்கு மேம். சரிம்மா. அவருக்கு டிரைவரா இருக்காரு. கொஞ்ச நாள் இப்பதான் ஒரு ரீசெண்டா 5 வருஷமா தான் வண்டி ஓட்ட கூட போக முடியல. ஸ்டார்டிங் பேக் பெயின் இருக்குன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு நாங்க அசால்ட்டா பார்க்காமே விட்டுட்டோம். என்ன வயதாகுமா அப்பாக்கு? 43 மேம். 43. தொடர்ந்து பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இப்போ அப்பா வந்து நடக்க முடியுதா அவரால்? அப்பா நடக்கிறாரு. கொஞ்ச நேரம் சேர்த்து நடந்துட்டாருனாலே அவனால நிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. சரி, கஷ்டப்படுறாரு. இப்ப வண்டிக்கும் போறதுல வீட்டுலதான் இருக்காரு. வெளியே காமிச்சோம் ஆபரேஷன் பண்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மா. இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்னு இருக்கோம். சரிம்மா, நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு முதுகில் பிரச்சனை இருக்குன்னும் போது L4, L5 டிஸ்கில் பல்ஜ் இருக்குன்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறை நேரில் வந்து பார்க்கணும். ரொம்ப டிஸ்க் பல்ஜ் அதிகமாக இருக்குன்னும் போது அவங்களால வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் உட்கார முடியாது. இதெல்லாம் வந்து படிப்படியாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் வீட்டிலே வெயிட் எதுவும் தூக்காமல் பார்த்துக்கோங்க. வெயிட் ரொம்ப ஜாஸ்தி தூக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக நீங்கள் மருத்துவமனைக்கு வரும்போது அந்த முதுகு எலும்பு தேய்மானத்துக்காக சிறப்பாக நாங்கள் பண்ணக்கூடிய கடிவஸ்தி சிகிச்சை வந்து உங்களுக்கு ரொம்ப பயனளிச்சதாக இருக்கும். அதே மாதிரி முதுகில் அந்த பல்ஜ் இருந்தாலுமே நல்லா அது உள்ளே போயிட்டு அந்த ஆனுலர் க்ளோசர் எல்லாமே நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. மறுபடியும் வந்து அந்த பல்ஜ் ஆகாமல் தேய்மானம் அடையாமல் இருக்கிறதுக்காக மருந்துகள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது 2-3 மாதங்கள்லேயே அந்த டிஸ்க் பல்ஜ் எல்லாமே நல்லா க்யூர் ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம், கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். என் பேர் அனு. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க மாமாக்காக கேட்கணும். என்ன வயதாகுதுமா? அவங்களுக்கு 62. சரி, தொடர்ந்து பேசலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். மேடம் வணக்கம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? மூட்டு வலி அதிகமா இருக்குங்க. யாருக்குமா? உங்களுக்கு? மாமாவுக்கு. சரிம்மா,
வீக்கம் ரெண்டு முட்டிலையும் வீக்கம் இருக்கா? 2 காலையுமே நல்லா வீங்கி இருக்கு, கால் ஃபுல்லாவே வீங்கி இருக்கு மேடம். உடம்பு வெயிட் அதிகமாக இருக்காங்களாம்மா? இல்ல மேம், நார்மலா தான் மேம் இருக்காங்க. சரி, என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கம்மா? அவங்க தையல் தப்பாங்க மேடம். சரிம்மா, சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வீட்டிலே பண்ணிட்டு வாங்கம்மா, சரி பண்ணிடலாம். மூட்டுகளில் வலி இருக்குன்னும் போது கொஞ்சம் வயோதிகத்தினால வரக்கூடிய மூட்டு வலின்றது ஒரு 50 வயதுக்கு மேலே நம்மளுடைய எல்லா மூட்டுகள்லையுமே கொஞ்சம் தேய்மானம் வந்து இருக்கும். இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜாயின்ஸில் வந்து நமக்கு வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். மற்ற ஜாயின்ஸில் வந்து தெரியாது, வெளியில் வந்து உங்களுக்கு தெரியாது. இதுக்கு நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணலான்னா, நிறைய கால்சியம் சத்து நிறைந்த உணவுகள் வந்து கொடுத்துட்டு வாங்க அவருக்கு. டெய்லியும் முருங்கைக்கீரை கொடுக்கலாம். முருங்கைக்கீரை வந்து ரொம்ப கால்சியம் ரிச் டயட். இதை வந்து வாரமாக ஒரு 3 முறை 4 முறை வந்து எடுத்துகிட்டு வரலாம். ரெகுலராக சூப்பாவோ இல்லை நார்மலாக கீரையாவோ கூட நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இது தவிர நிறைய வந்து பால் சேர்ந்த பொருட்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நட்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு வாங்க. நட்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஜிங்க் கண்டென்ட் வந்து நமக்கு மூட்டுகளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே மாதிரி காய்களும் நிறைய கொடுத்துட்டு வரலாம். நீர் காய்கறிகள் கொடுக்க உள்ளே இருக்கக்கூடிய ஸ்வெல்லிங் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டமக்கில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து சுரைக்காய் ஜூஸ் வந்து கொடுத்துட்டு வரலாம். சுரைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட் மட்டும் நல்லா ஜூஸ் மாதிரி போட்டு அதில் மிளகுத்தூள் கலந்து ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. உள்ளே ஏதாவது நீரேற்றம் இருந்தாலும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். பாடி வெயிட்டுமே நல்லா குறையும் போது முட்டுகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வலி வீக்கம் எல்லாமே நல்லாவே குறையும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் தர்ஷினி மேடம். எந்த ஊர்ல இருந்துமா? கோவில்பட்டியிலேருந்து பேசுகிறேன் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்குறேன். உங்க வயது என்னம்மா? 37 மேம். தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா? மேம், தலையில் வந்து சொரியாசிஸ் இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் வந்து பொடுகு மாதிரி இருந்துச்சு மேடம். சரிம்மா. அதுக்கப்புறம் வந்து அரிப்பு அதிகமாயிட்டே இருந்துச்சு மேடம். சரி, எவ்வளோ நாளாக இருக்குமா அந்த பொடுகு பிரச்சனை உங்களுக்கு தலையில்? 6 மந்த்தாக இருக்கு மேடம். 6 மந்த்தாக இருக்குது. வீட்டில் வேற யாருக்காவது இருக்கா இது மாதிரி? இல்லை மேடம். யாருக்கும் இல்லை. சரிம்மா. உடம்புல வேற எங்கேயாவது இது பரவுற மாதிரி இருக்கா? இல்லை, லைட்டாக இப்போ அங்கங்கே அரிக்க ஆரம்பிக்குது மேடம். சரி, ஓகேம்மா. சரி, இப்போ வந்து ஹேர் ஃபால் இருக்குது, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு தலையில்? அது பட்டையாக இப்போ எடுபட ஆரம்பிச்சிருச்சு மேடம். சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு பண்ணிட்டு வாங்க, சரி பண்ணிடலாம். தலையில் மட்டும் உங்களுக்கு பொடுகு மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னும் போது அது சொரியாசிஸாக மாறி இருக்குது உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் புளிப்பு ஐட்டம் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுமா. புளிப்பு சேர்ந்த எந்த உணவுகளாக இருந்தாலும் அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பால் சேர்ந்த பொருட்களும் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. சீ ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெகுலராக ஃபுட்டு வந்து கொஞ்சம் நார்மல் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்ந்த உணவுகள் வந்து எடுத்துகிட்டு வரலாம். இது எல்லாமே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தலையில் வந்து அரிப்பு அதிகமாக இருக்குன்னும் போது ஹேர் வாஷ் வந்து வாரத்துக்கு 2 முறை வந்து பண்ணிட்டு வாங்க. ஆயில் வச்சு பண்ணிட்டு வாங்க. இது வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாவோ இல்லை வந்து உங்களுக்கு விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது தலை வந்து ஸ்கேல்ப் ட்ரை ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. நான் சொல்கிற மாதிரி வீட்டில் மெடிசின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு சிறுநாக பூன்ட்டு ஒரு பூ வந்து கிடைக்கும். அந்த பூ எடுத்துகிட்டு அதோட கிராம்பு, மிளகு, இது 3யுமே நல்லா ஈக்குவல் குவான்டிட்டிலே எடுத்துக்கோங்க. வீட்டிலே நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக அதை வீட்டில் வச்சுட்டு காலையில் நைட்டு 2 நேரம் வந்து பாலில் கலந்து எடுத்துகிட்டு வாங்க. இது சாப்பிட்றதுக்கு மட்டும் நீங்கள் பால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா தேனில் கூட நீங்கள் கலந்து எடுத்துகிட்டு வரலாம். ரெகுலராக வந்து இதை எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த அரிப்பு பிரச்சனை வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தோல் வந்து உங்களுக்கு அந்த செதில் மாதிரி உதிருது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் ஸ்கேல்பில் ஆயில் வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது அந்த அரிப்புமே உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஃபுட்லேயும் நீங்கள் மாற்றம் கொடுத்துட்டு வரும்போது விரைவிலே வந்து சரி பண்ணிடலாம் இது எல்லாமே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். என் பேர் கவிதா. எந்த ஊர்ல? 24 வயசு ஆகுது. சரி, பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். தொடர்ந்து பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு உங்களுக்கு? இல்லை, எனக்கு 24 வயசு ஆகுது. சரிம்மா. இந்த 2 இயர்ஸா வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, 3 எவ்வளோ நாளாக மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா தான் வந்து பீரியட்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. வெயிட் ரொம்ப அதிகமா போட்டுருக்கேன் மேடம். எவ்வளோ நாளாக இருக்குமா அந்த ப்ராப்ளம் எல்லாம்? இந்த 1.5 இயர்ஸா இருக்கு மேம். 1.5 இயர்ஸாக இருக்கு. சரிம்மா. வெளியே வந்து பார்த்தோம் மேடம், ஆனா வந்து அவ்வளோவா சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை. இல்லை. சரி, ஓகே.
சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் முறையாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சரி பண்ணிடலாம் பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாமே. உங்களுக்கு 1 வருடம் 1.5 வருடங்களாக பிசிஓடி இருக்குன்னும் போது கொஞ்சம் வந்து ஆரம்பத்திலே அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. நடைப்பயிற்சி வந்து கண்டிப்பாக பண்ணணும். காலையில் ஈவினிங் 2 நேரம் வந்து நடைப்பயிற்சி கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்து நீர் காய்கறிகள் எடுத்துகிட்டு வாங்க. யூரின் மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் மலம் சிறுநீர் இதெல்லாம் ரொம்ப அடக்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய கேஸ் வந்து உங்களுக்கு சரியான முறையில் வந்து வெளியேறாது. நமக்கு உள்ளே தேக்கி வைக்கும்போது கழிவுகள் தேங்கும் போது என்ன ஆகும், உங்களுக்கு சரியாக பீரியட்ஸ் வந்து வராது. அடிவயிற்று பகுதிகள் சரியாக மூவ்மெண்ட் இருக்காது. உங்களுக்கு நமக்கு சிறுநீர் பைக்கும் மலைப்பைக்கும் நடுவில் தான் வந்து கர்ப்பப்பை இருக்குது. அப்போது ரெண்டுமே வந்து எம்டி ஆகும்போது தான் உங்களுக்கு கர்ப்பப்பை வந்து சரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அந்த சுருங்கி விரிகிற தன்மை வரும்போது தான் உங்களுக்கு மாதம் மாதவிடாய் வந்து நார்மலாக வர ஆரம்பிக்கும். இதை வந்து கொஞ்சம் ரெகுலராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டெய்லியுமே தோப்பு கரணம் வந்து ரெகுலராக போட்டுட்டு வாங்க. பிரமிட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 10லேருந்து 30 வரைக்கும் கூட நீங்கள் ரெகுலராக போட்டு வரலாம். ஃபஸ்ட்டு 10ல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போக போக அதிகமாக்கிட்டே போயிட்டு ஒரு 30 வரைக்கும் நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வரலாம். இதை பண்ணும்போது அடிவயிற்று தசைகள்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு மாதவிடாயும் நல்லா முறையாக வர ஆரம்பிக்கும். வீட்டில் வந்து கொஞ்சம் கருஞ்சீரகம் கிடச்சிது அப்படின்னா அதை நல்லா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு தேனில் கலந்து 3 நேரமும் எடுத்துகிட்டு வாங்க. வெறும் கருஞ்சீரகம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போதே உங்களுக்கு இம்பேலன்ஸ் ஆகிருக்கு, ஹார்மோன்ஸ் எல்லாம் நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி வந்து உணவில் நிறைய சேர்த்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் மாதவிடாய் ரெகுலராக வரலைன்னா நீங்கள் மருத்துவரை காமிச்சு என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குன்றதுக்கான மருத்துவம் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், மயிலாடுதுறையிலேருந்து சுமதி பேசுகிறேன் மேடம். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். மேடம் எனக்கு வயசு வந்து 29 ஆகுது மேடம். பேசுங்க. சைனஸ் பிரச்சனை இருக்கு மேடம். ஒரு 2 வருஷமா இருக்கு மேடம். என்ன மாதிரி தொந்தரவு இருக்குமா உங்களுக்கு? அடுக்கு தும்மலா வருதுங்க மேடம். அப்படியே ஈவினிங் ஆயிட்டா ரொம்ப சளி அப்படியே ஒரு மாதிரியா தண்ணியாவே ஊத்துதுங்க மேடம். சரி. காலையில ரொம்ப மஞ்சளா அந்த மாதிரி வருதுங்க மேடம். சரிம்மா, தலைவலி அந்த மாதிரி ஏதாவது கீழே குனிஞ்சா தலைபாரம் அப்படி ஏதாவது இருக்கா? என்னங்க மேடம்? கீழே குனியும் போது தலைவலி தலைபாரம் அது மாதிரி எது இருக்காமா? அது நைட் டைம் மட்டும்தான் மேடம் அப்படி இருக்கு. பஃப் ஏதாவது யூஸ் பண்றீங்களா? இன்ஹேலர்? ஓகே, சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சைனஸ் தொந்தரவுகள் எல்லாமே சரி பண்ணிடலாம். சைனஸ் கேவிட்டிஸ்ன்னு நான் சொல்லும் போதே அந்த ஃபுல்லாக காற்று மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அதில் நிறைய சளி வந்து சேர நீர் சேர என்ன ஆகும்னா அது தலை ஃபுல்லாகவே உங்களுக்கு பாரம் இருக்க மாதிரி இருக்கும். சில பேர் கீழே குனிஞ்சிட்டு நிமிர்ந்தாலே வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களால எந்த வேலையுமே செய்ய முடியாது. கண்ணில் வந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த சைனஸ் கேவிட்டிஸ் ஃபுல்லாக வந்து நீர் கோர்த்து ரொம்ப எக்ஸஸாக வந்து சேர உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேஸே வந்து பஃபினஸாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு சில பேருக்கு தொடும்போதே கன்னத்துக்கிட்ட தொடும்போதே வந்து வலிகள் வர ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்திலே கவனம் செலுத்தி பார்க்கணும். நம்ம வந்து ஒற்றடம் வந்து கொடுத்துட்டு வரலாம். தலையில் வந்து நெற்றிலையும் கண்களுக்கு கீழேயும் வந்து ஒற்றடம், அதாவது நொச்சி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலைகளை வந்து நல்லெண்ணெயில் வதக்கிட்டு காட்டன் கிளாத்தில் கட்டிட்டு அதை வந்து ஒற்றடம் மாதிரி கொடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் ஹீட் வச்சு ஒற்றடம் கொடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நல்லா வற்றி குறைய ஆரம்பிக்கும். இது பண்ணிவிட்டு சுக்கு பற்று வந்து ரெகுலராக போட்டுவாங்க. சுக்கு நல்லா திக்காக உரசிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து கலக்கிட்டு நெத்திலையும் கண்களுக்கு கீழேயும் போட்டு வரும்போது உள்ளே இருக்க நீர் எல்லாமே நல்லா வற்ற ஆரம்பிக்கும். உங்களுக்கு சைனஸ் கேவிட்டிஸ் எம்டி ஆகும்போது அந்த மூக்கில் நீர் வடிகிறது, அடுக்கு தும்மல் வர பிரச்சனை வந்து படிப்படியாக நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் மேம், சுபா என் பேரு. எந்த ஊர்லேருந்துமா? தஞ்சாவூர் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? பெரியப்பாக்கு. என்ன வயதாகுதுமா அவருக்கு? 52 மேம். 52. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? பெரியப்பாக்கு வந்து பக்கம் வர இருக்கு. அவங்கனால கை கால் வரல. சரி. வெளியே ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இப்போ கொஞ்சம் அவ்வளோனால அவங்க நடக்க முடியல. ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மாதிரி கொஞ்சம் நடக்கணும். அவங்களுக்கு பிடிச்சிட்டு நடப்பாரா இல்லை சுத்தமாக நடக்க முடியலையா? கொஞ்சம் நடப்பாங்க மேம். பிடிச்சிட்டு கொஞ்சம் நடப்பாங்க. சரிம்மா, சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு வாங்கம்மா, சரி பண்ணிடலாம். படிப்படியாக உங்களுக்கு பக்கவாதம் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு நரம்புகள் எல்லாமே கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு சரியாக கவனம் செலுத்தாமல் சில பேருக்கு பிபி சுகர் இது எல்லாமே வந்து ஹை லெவலுக்கு போயிடும். அவங்க அது சரியாக கவனம் செலுத்தாமல் மாத்திரைகள் மருந்துகள் எடுத்துக்காமல் விடும்போது அவங்களுக்கு ப்ரெஷர் எல்லாம் ரொம்ப ஹைக்கு போகும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு
நமக்கு நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே ஃபஸ்ட்டு பாதிக்க ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ரால் நம்மளுடைய ரத்தத்தில் தேங்க என்ன ஆகும்னா எல்லா ரத்த நாளங்களுமே அவங்களுக்கு வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். உள்ளே போகக்கூடிய பிளட் எல்லாமே நல்லா கம்மியாக ஆரம்பிச்சிடும். இது பிரெயின் வரைக்குமே அவங்களுக்கு வந்து போயிட்டு ஸ்ட்ரோக் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். இது அந்த ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் நல்லா வரும்போது அவங்களுக்கு கை கால்களில் ஸ்டிஃப்னஸ் இருக்காது, நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு கொஞ்சம் பிரெயினுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது இந்த ரத்த நாளங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வரணும். வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. லெமன் ஜூஸ் எப்படி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா ஜீரகம் வந்து உங்களுக்கு வீட்டில் இருந்தது அப்படின்னா ஜீரகத்தை லெமன் ஜூஸில் ஊற வச்சு அந்த லெமன் ஜூஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸில் ஊற வச்ச ஜீரகத்தை நல்லா வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு அதை ரெகுலராக கொடுக்கும்போது கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மியாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே பண்ணிவிட்டு பக்கவாதம் நோய்க்கு வந்து கை கால்கள் ஒரு சைடு வந்து பாதிப்பு இருக்குன்னும் போது கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் தெரப்பி வந்து தேவைப்படும். நம்ம மருத்துவமனையில் அதுக்காக வெளிப்பக்கமாக மசாஜ் தெரப்பிஸ் இதெல்லாமே பண்ணிட்டு வரும்போது ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க. உங்க பேர் சார்? அருணாச்சலம் மேடம். எந்த ஊர்ல இருந்து சார்? திருப்பூர் மாவட்டம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? ஆமாக்கா மேடம். அம்மாவோட வயது என்ன? வயது 65. 65. உங்க கேள்வியை கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன தொந்தரவு அம்மாவுக்கு? அம்மாவுக்கு வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் நடக்க முடிய மாட்டேங்குதுங்க. நல்லா தான் இருந்தாங்க. ஒரு 10 வருஷமா கொஞ்சம் முடக்கு போகிற மாதிரி கொஞ்சம் கால் வலிக்குது அப்படிங்கிறாங்க நடக்கும்போதெல்லாம். சுத்தமா நடக்க மாட்டாங்க? இல்ல நடக்கிறாங்க, இது பாத்ரூமுக்கு வீட்டுக்கு நடக்கிறாங்க. கால்ல வீக்கம் இருக்கா? வீக்கம் இருக்கு இல்லைங்க, எதுவும் இல்ல. ஆமாங்க. சரிங்க. காலை நேரத்துல மட்டும் நார்மலா எடுத்து குடிச்சுக்கலாமாங்க? அந்த காலையில எந்திரிக்கிற டைம் மட்டும் அந்த டைம் தான் வலி அதிகமா இருக்கு? ஆமாங்க ஆமாங்க. சரி, சுகர் பிபி ஏதாவது இருக்கா அம்மாவுக்கு? பிபி இருக்குங்க. பிபி இருக்கு. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. வீட்டில் அம்மா வந்து நடக்க மாட்டாங்கன்னும் போது எல்லா முட்டுகள்லையுமே ரொம்ப முடங்கி போய் எல்லா ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம எந்த ஒரு பொருளுமே வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ கால்களே அசையாமல் நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டு என்ன பண்ணும், நமக்கு கால்கள் அசைக்கும் போது வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். அதே தான் நம்ம உடம்புல எல்லா ஜாயின்ஸுக்குமே அதே தான். நம்ம ரொம்ப யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த முட்டுகளில் போயிட்டு கெட்ட கழிவு நீர் வந்து போய் தேங்க ஆரம்பிச்சிடும், நமக்கு வலிகள் வந்து ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டிலே சொல்கிற மாதிரி ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் உடம்பு ஃபுல்லாக எல்லா ஜாயின்ஸ்லேயும் தேய்ச்சி மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு கடுகு எண்ணெய் கிடச்சிது அப்படின்னா கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க, இழுப்பை எண்ணெய் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது 3 ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து கற்பூரம் போட்டு காய்ச்சி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அப்போது நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைட்டாக பூங்கற்பூரம் போட்டு காய்ச்சிக்கோங்க. பண்ணிவிட்டு மைல்டு ஹீட்டில் வந்து எல்லா ஜாயின்ஸ்லேயும் தேய்ச்சி ரவுண்டாக ரொட்டேட் பண்ணி மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வரலாம். நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கிளாக் வைஸில் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த மூட்டுகளை சுற்றி இருக்கக்கூடிய வலி வீக்கம் உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய நீர் எல்லாம் நல்லா கலைஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 முறை வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய பழங்கள் வந்து கொடுக்கலாம். சுகர் இல்லைன்னும் போது நிறைய பழங்கள் கொடுத்துட்டு வரும்போது அவங்க மோஷன் வந்து ஃப்ரீயாக போவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய நீர் எல்லாம் நல்லா வற்றும் போது அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேரு வனதா. எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? திருச்சியிலேருந்து முக்காம்புலேருந்து கூப்பிடுறேங்கம்மா. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காகதாம்மா. உங்கள் வயதை சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? எனக்கு 39 வயசு ஆகுதுமா. அம்மா சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? நான் காலை இருந்தா தூக்கமாவே வருதுங்கம்மா. ஒரு 8-9 மணி வரைக்கும் வேலையே செய்ய முடியல. சரிம்மா. டீ குடிச்சாலும் அப்படியே எண்ணெய் அறியாம தூக்கம் வந்து அப்ப கீழே விட்டுறேன். சரிம்மா. அதனால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கு என்னம்மா வழி பண்றது? ரொம்ப உடம்பு வந்து டயர்ட் ஆயிருதா உங்களுக்கு சீக்கிரம்? ஆமாம்மா, உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிருது. சரிம்மா. உடம்பு வெயிட் குறைஞ்சிட்டே போறீங்களா? வெயிட் 70 கிலோ இருக்குங்கம்மா. 20 கிலோ இருக்கீங்களா? 70 கிலோ இருக்கீங்க. சரி, ஓகேம்மா. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக பண்ணிட்டு வாங்கம்மா வீட்டில். சில பேருக்கு வந்து உடம்புல வந்து ரத்தம் கம்மியாக இருந்தது அப்படின்னா ரொம்ப டயர்டாயிருவாங்க, ரொம்ப வந்து தூக்கம் வந்துட்டே இருக்கும், ரொம்ப லேசியாகவே இருப்பாங்க அவங்க. இதுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நம்ம உணவில் வந்து எடுத்துகிட்டு வரணும்.
ரொம்ப சீக்கிரம் டயர்டாகிட்டு வராங்க, கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல, கால் பின்னாடி வந்து வலி இருக்குது, சில பேருக்கு கெண்டைக்காலில் வந்து வலி இருக்கும், நைட்டு தூங்கும்போது கூட சில பேருக்கு வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி பெயின் இருக்கும், அந்த பின்னாடி காஃப் மசில்ஸில் இழுத்து பிடிக்கிற பெயின் இருக்கும். இதெல்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அனீமிக் ப்ராப்ளம் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இந்த தொந்தரவுகள் இருக்கும். தலைக்கு சரியாக ரத்த ஓட்டம் போகலைன்னு அர்த்தம். தலைக்கு ரத்த ஓட்டம் போகிற மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு வாங்க. கீழே குனிஞ்சு தலை வந்து கீழே குனிஞ்சு நிமிர்ந்து பண்ணக்கூடிய காலை தொட்டு கீழே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் நமக்கு ரெகுலராக போகும்போது அந்த சீக்கிரம் டயர்ட் ஆகாது, ஈஸியாக வந்து சீக்கிரம் தூக்கம் வர்றது, ரொம்ப டயர்டாக இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காது. நீங்கள் டெய்லியுமே ரெகுலராக ஒரு மாதுளம்பழம் வந்து எடுத்துகிட்டு வாங்க. அவங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னா நிறைய பழங்கள், எல்லா பழங்களுமே எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே வந்து ஹீமோகுளோபினை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக பேரிச்சம்பழம், அத்திப்பழம், கருப்பு திராட்சை, உலர்ந்த கருப்பு திராட்சை இதெல்லாமே சேர்த்து ஒரு ஜூஸ் மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இது பண்ணும்போது சீக்கிரம் வந்து உடம்பு டயர்ட் ஆகாது. நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து நமக்கு உடம்புக்கு கிடச்சிட்டே இருக்கும்போது சீக்கிரம் டயர்டாகவும் ஆக மாட்டாங்க. ஹீமோகுளோபின் லெவலும் படிப்படியாக நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது ஆகும்போதே உங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வராது, அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? அம்மா டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்க சார் உங்கள் பேர். ம், 28 5 வயதா? 25 வயதா? ஆமா ஆமா. என்ன கேள்வியோ கேட்கலாம் சார். ஒன் பாத்ரூம் ஒரே வாடகை. இல்லை, நீங்கள் பேசுறது தெளிவாக இல்லையே. உங்கள் கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க. ஒன் பாத்ரூம் போறது கொஞ்சம் வாடகையா இருக்குது. ஓகே, எவ்வளோ நாளாக இருக்குது இது எல்லாமே? ஒரு 4-5 மாசமா இருக்கு. 4-5 மாசமா இருக்குது. நாட்டு மருந்து சொல்லுங்க. எரிச்சல் ஏதாவது இருக்கா யூரின் போகும்போது? எரிச்சல் கிடையாது. இல்லை இல்லை. சரி சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சில பேருக்கு யூரின் போகும்போது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக போவாங்க. அதாவது உடம்புல வந்து நீர் சத்து பத்தாமல் சரியாக தண்ணி வந்து குடிக்காமல் அவங்க வந்து யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்போது அதில் வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்கும். ஸ்மெல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்போது ரொம்ப நாள் இதே தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூரின் வந்து ரொம்ப டைல்யூட் ஆக்கிறதுக்காக நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க, இளநீர் நிறைய எடுத்துக்கோங்க, ஜூஸஸ், ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி மோர் நிறைய குடிச்சிட்டு வரலாம். மோரில் வந்து பெருங்காயம், ஜீரகம் போட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. இது பண்ணிட்டு வரும்போது சீக்கிரமாக வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து வராது. அதே மாதிரி இளநீரில் வெந்தயம் நைட்டே ஊற போட்டுட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் அந்த ஊற வச்ச இளநீரை வந்து குடிச்சிட்டு வாங்க. இது குடிக்கும் போதே அந்த யூரின் போகும்போது கான்சன்ட்ரேட்டாக போகிறது, எரிச்சல் இருக்கிறது, சில பேருக்கு ஸ்மெல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறது, இது எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வீட்டிலே வந்து கற்றாழை கிடச்சிது அப்படின்னா ஒரு விரல் ஒரு துண்டு அளவுக்கு எடுத்துட்டு அதை ரெகுலராக மோரில் கலந்து ஜூஸ் மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணும்போது யூரின் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக போகாமல் இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி அந்த யூரினில் இன்ஃபெக்ஷன் வர்றதும் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிடுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக. உங்கள் வயதுமா? 75. உங்கள் கேள்வியே கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவுமா உங்களுக்கு? எனக்கு தலையில அரிப்பா இருக்குது. சரிம்மா. அப்புறம் இது துண்டு துண்டா வருதுங்க முடி. சரிம்மா. அரிப்பு நம்ப இருக்குது. காது பின்னாலெல்லாம் 2 காதுக்கு பின்னாலேயும் அரிப்பா இருக்குது. அரிப்பு அதிகமாக இருக்குது. உடம்புல வேற எங்கேயாவது இருக்கா? இல்லை, வேற எங்கேயும் இல்லைங்க. தலையில் மட்டும் இருக்குது, காதுக்கு பின்னாடி இருக்குது. ஆமாம். சரிம்மா. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு வாங்கம்மா. வீட்டிலே சரி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு தலையில் பொடுகு மாதிரி இருந்திருக்கும். இப்போ அது வந்து ரொம்ப சிவியர் ஆகிட்டு நான் சொன்ன மாதிரி முடியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில், அதாவது அந்த நம்மளுடைய ஸ்கேல்பில் முடியை சுற்றி இருக்க ஏரியாவில் வந்து வரம்பு கட்டிட்டு அது சொரியாசிஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே காது மடல்களில், சில பேருக்கு புருவத்தில், கண் இமைகளில் கூட வர ஆரம்பிக்கும். இது ரொம்ப கவனம் செலுத்தாமல் விட்டுட்டாங்கன்னா அது தலையை சொரிஞ்சிட்டு அந்த நகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் நம்ம உடம்புல சொரியும் போது உடம்புலையுமே அந்த இச்சிங் வந்து பரவ ஆரம்பிக்கும்.
இதுக்கு நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணலான்னா தலையில் வந்து சுத்தமான தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வெண்மிளகு எடுத்துகிட்டு அந்த வெண்மிளகோட பவுடர் நல்லா பண்ணிவிட்டு அந்த தயிரில் கலந்துக்கோங்க. தலையில் வந்து ரெகுலராக அதை பேக் மாதிரி போட்டுட்டு வாங்க. ரெகுலராக அதை பண்ணிட்டு வரும்போது தலை வந்து சீக்கிரம் ட்ரை ஆகாது. அந்த ஸ்கேல்பில் இச்சிங் இருக்கிறது, தோல் வந்து பீல் ஆகுறது, இது எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதே வந்து நீங்கள் காது பின்னாடி இருக்குல்ல, அந்த இடத்துலையுமே நீங்கள் ரெகுலராக போட்டுட்டு வரலாம். பண்ணிவிட்டு நிறைய புளிப்பு ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மீன், கருவாடு இந்த மாதிரியான சீ ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ரெகுலராக அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் பிரச்சனைகள் ரொம்ப தொடர்ந்தது அப்படின்னா நீங்கள் மருத்துவமனை கண்டிப்பாக வந்துட்டு முறையான சொரியாசிஸ்க்கான மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்போது சீக்கிரமே சரியாயிடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்கம்மா. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்துலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கா? உங்கள் வயது என்னம்மா? 45 மேடம். 45. உங்கள் கேள்வியே கேட்கலாம். அம்மா வணக்கம். மாதவிடாய் 45 வயசு ஆகுது. சரிம்மா. விட்டு விட்டு வருது. 2 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாதம் இப்போ வரவே மாட்டேங்குது. 3 மாசம் ஆயிடுச்சு. வயசு வந்து 45 வயதா உங்களுக்கு? ஆமாம் மேம். சரிம்மா. இந்த தொந்தரவுகள் இருக்கும்போது உங்களுக்கு பெயின் ஜாஸ்தி இருக்கா? அடி வயிற்றில் வலி இருக்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ப்ளீடிங் அதிகமாக போகிற மாதிரி இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரிம்மா. தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்குங்களா? ஆமாம் மேம். தைராய்டுக்கான மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? அம்மா நீங்கள் டிவி பார்க்காதீங்க. சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. சில பேருக்கு மெனோபாஸ் ஆகக்கூடிய டைமில், அதாவது 45 வயதுகளுக்கு மேலே 50லேருந்து 53, 52 வயதுக்குள்ளாரே நமக்கு வந்து மெனோபாஸ் டைமுக்கு நார்மலான ஒரு ஏஜ். அந்த ஏஜ் கிட்ட நெருங்க நெருங்க என்ன ஆகும்னா சில பேருக்கு அந்த ஹார்மோன்களில் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்குன்னும் போது சில பேருக்கு ப்ளீடிங் ரொம்ப ஜாஸ்தி வருது. அப்படி வந்ததுன்னா ஒரு 1-2 மாதங்களுக்கு வந்து நிற்காமல் போயிட்டுருக்கும். சில பேருக்கு 2-3 மாதங்களுக்கு ஒரு டைம் தான் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். வருடத்துக்கே ஒரு டைம் 2 டைம் தான் வரும். இந்த மாதிரி வந்து தான் அவங்களுக்கு வந்து ஒரு 50-52 ஏஜில் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து இந்த ஹார்மோனில் கொஞ்சம் சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துகிட்டு வரணும். நிறைய ஆயில் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நிறைய உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு உளுந்து வந்து உணவில் வந்து நிறைய சேர்த்துட்டு வாங்க. கருப்பு உளுந்தம் கஞ்சியாவோ இல்லை களியாவோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். கருப்பு உளுந்து, கருப்பட்டி, நல்லெண்ணெய், இது 3 நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய பீரியட்ஸ் நிற்கிறதுனால வரக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாமே நல்லா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 4-5 வருஷத்துக்கு இதை ஃபாலோ பண்ணும்போது நார்மலான ஏஜில் 50-52 ஏஜில் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் பீரியட்ஸ் வந்தது அப்படின்னா மேலும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதற்கான மருத்துவம் வந்து எடுத்துக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேம், என்னோட நேம் கீர்த்தி. ஓகே. நான் நாமக்கல்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறோம். உங்கள் ஏஜ் என்னம்மா? 29 மேம். 29. உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. நாங்கள் மேரேஜ் ஆனதுலேருந்து பேபிக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகே. பட் இன்னும் எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. எனக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா, இப்போ ஏதாவது கருக்குழாய் அடைப்பு இருந்தால் கூட பேபிக்கு லேட் ஆகும் இல்லையா? இன்கேஸ் ஏதாவது கருக்குழாய் அடைப்பு இருக்குன்னா வீட்லேயே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கலாம். சரிம்மா, பீரியட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா உங்களுக்கு? ரெகுலர் பீரியட்ஸ் தான் மேம். 32 days ஒன்ஸ் வரும் மேம். ஓகே. ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா வயிற்றில்? எடுத்திருக்கோம் மேம். எண்டோமெட்ரியம் அண்ட் தென் ஃபாலிகுலர் ஸ்கேன் மட்டும் எடுத்திருக்கோம் மேம். நார்மலாக இருக்கா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே? எல்லாமே நார்மலாக இருக்குது. எக் க்ரோத்தும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மேம். ஓகேம்மா. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வீட்டிலே பண்ணிட்டு வாங்க ரெகுலராக. உங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுத்திருக்கும் போது நார்மலாக இருக்குது. சில பேருக்கு வந்து பீரியட்ஸும் நார்மலாக இருக்குது. உங்களுடைய அந்த கருமுட்டையோட வளர்ச்சியும் நார்மலாக இருக்குன்னும் போது அந்த கருமுட்டை சரியான அளவில் வந்து முதிர்ச்சி அடையுதா இல்லை வந்து அது நார்மலாக வெளியே ரிலீஸ் ஆகி வெளியில் வருதான்றதை வந்து நோட் பண்ணணும். இதுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடின்ட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து பார்ப்பாங்க. இது பண்ணி பார்த்துட்டு அதுவும் உங்களுக்கு நார்மலாக இருந்தது அப்படின்னா ஒரு முறை வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாம் நார்மலாக இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. 2 பேருக்குமே செக் பண்ணும்போது தான் முறையான ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்காக எடுக்க ஆரம்பிக்கணும். சில பேருக்கு வந்து நார்மலாக மென்சுரேஷன் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேருக்கு கவுண்டே வந்து சுத்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம். இது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கவுண்ட் அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுக்கும்போது தான் சில பேருக்கு அந்த கரு வந்து நிற்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே நார்மலாக இருக்கான்றதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த கருக்குழாயில் அடைப்பு இருக்கான்னு கேட்டிங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இருக்கான்றதை வந்து நமக்கு ஃபாலிகுலர் ஸ்டடியிலே வந்து கண்டுபிடிச்சிடலாம்.
அடைப்பு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை ரிலீஸ் ஆகி வெளியில் வராது. ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்காது. அதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதற்கான முறையான மருத்துவம் வந்து எடுத்துக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? உதயகுமார் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க சார்? ஓகே, விழுப்புரம், 41 ஏஜ். பேசுங்க மேடம். இந்த ஐயா வணக்கம். காலில் வணக்கம் மேடம். சொல்லுங்க, என்ன தொந்தரவு? கால் விரல் அந்த 10 விரலுமே வந்து இழுக்குது மேடம். இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கு. மர மண்ணு இருக்கு. எந்த சொரணையும் தெரியல மேடம். கையிலே அதே மாதிரி 10 விரலும் மாறலாம் இருக்கு மேடம். சரிங்க. ஏதாவது பைக்ல போறோம்னா காலை எப்படி தூக்கி போட்டோம்னா அப்படியே மரத்து போற மாதிரி இருக்கு கால். அங்கெல்லாம் டக்கு. சரி, சுகர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் உதவுறனா அது சரியாகும். சரிங்க ஐயா. சுகருக்கான மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துட்டு வரீங்களா? இப்பதான் டாக்டர் 1 மந்த் சுகர் டேப்லெட், பிபி டேப்லெட், கொலஸ்ட்ரால் டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்க. சரி, காலில் ஏதாவது ரொம்ப குத்துற மாதிரி சென்சேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நடக்கும்போது? ஆமா மேடம், கண்டிப்பா குத்துற மாதிரி இருக்கு மேடம். ஸ்டெப்பர் போடாமலாம் நடக்க முடியல. சரிங்க. சரி, நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சில பேருக்கு சுகர் ஜாஸ்தி இருக்குன்னும் போது அவங்களுக்கு வந்து கால் மதப்பு வந்து இருக்கும். சுகர் லெவல் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும், காலுக்கு வந்து சரியான ரத்த ஓட்டம் வந்து போகாது. அந்த ரத்த ஓட்டம் வந்து கீழே போனது மறுபடியும் வந்து மேலே ஏற ஆரம்பிக்கணும். கால்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்து நடக்க ஆரம்பிங்க. அந்த கால் வந்து கீழே மடங்கி எழுந்திருக்கும் போது தான் அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கெண்டைக்கால் தசைகள்னு சொல்லுவோம்ல, அதுதான் நம்மளுடைய 2வது ஹார்ட்டுன்னு சொல்லுவோம். கீழே இருக்கக்கூடிய பிளட்டை வந்து பம்ப் பண்ணி மேலே எடுக்க ஆரம்பிக்கும். அது சரியான முறையில் வேலை செய்யலை அப்படின்னா உங்களுக்கு காலில் ரத்தம் தேங்க ஆரம்பிச்சிடும். உணர்ச்சிகள் வந்து சில பேருக்கு இருக்காது. சில பேர் நடக்கும்போதே வந்து கால் மதப்பாக இருக்குது, நடக்கிற உணர்ச்சியை நடக்கிற ஃபீலே இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே காலுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுக்கும்போது சரியாயிட்டு வந்துடும். ஆயில் வந்து நான் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வீட்டிலே செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்க இலைகள் கிடைச்சிது அப்படின்னா அதை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சிட்டு அந்த இலைகளை எடுத்துகிட்டு அந்த ஆயிலை மட்டும் யூஸ் பண்ணிட்டு வாங்க. காலில் விரல்கள்லேருந்து மேல் பக்கமாக மேலே தொடை வரைக்குமே வந்து கீழேருந்து மேல் பக்கமாக தேய்ச்சி அந்த உள்ளே நல்லா அழுத்தி தேய்க்கும் போது கீழே இருக்கக்கூடிய பிளட் வந்து நல்லா மேலே எலும்ப ஆரம்பிக்கும். இதை ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு கால்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தூங்கும்போது காலுக்கு பில்லோ வச்சு காலை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு ரைஸ் பண்ணி வச்சு படுங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காந்துருக்க வேண்டாம், ஒரே இடத்துல நின்றுட்டு வேலை பார்க்க வேண்டாம். ஒரு ½ hour ஒன்ஸ் 10 minutes வந்து பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். நன்றி கால் பண்ணதுக்கு சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க சார். உங்கள் பேர்? மேடம். சரிம்மா, எந்த ஊர்லேருந்து? உரத்தி மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? மேடம். உங்கள் வயது என்ன? வயது 49 மேடம். 49. உங்கள் கேள்வியை கேட்கலாமா? ஒரே அந்த அதிகமா இருக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது. சரிம்மா. அந்த தொடையாண்ட மட்டும் கொஞ்சம் லைட்டா வீக்க மாதிரி இருக்குது. வலிக்குது மேடம். அடி வயிறு சாப்பிட்டா உடனே மோஷன் போகுது. அடி வயிற்றுல வலி இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க மேடம். யூரின் ஃப்ரீயா போறீங்களாமா? யூரியன்லாம் போகும் மேடம். அதை மட்டும் கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சா ஃப்ரீயா போகும். தண்ணி குடிக்கலன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிம்மா. இந்த பிரச்சனையெல்லாம் எவ்வளோ நாளாக இருக்குமா? அதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு மேடம். ரொம்ப நாளாக இருக்குது. தொடையில் வந்து வீக்கம் இருக்குது உங்களுக்கு? ஆமாங்க மேடம். 2 தொடை பக்கமா இருக்கு. வெயிட் கீழே உட்காந்தா ஏந்திருக்க முடியுது மேடம். சரிம்மா, நான் சொல்கிற மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தொடைகளில் வீக்கம் இருக்குன்னும் போது உடம்புல வந்து நீர் தேக்கம் அதிகமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். நிறைய வந்து நீர் காய்கறிகள் எடுத்துக்கோங்க. பார்லி அரிசி கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வாங்க. வாரம் 2 முறை பார்லி அரிசி கஞ்சி குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய நீர் எல்லாமே நல்லா வெளியேற ஆரம்பிச்சிடும். தொடையில் இருக்க வீக்கம் குறையும் போது உங்களுக்கு அடிவயிறு வலி இருக்கிறது, காலில் வலி இருக்கிறது, கால்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து சீராக வர ஆரம்பிச்சிடும். அந்த வலி எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. ஸோ டாக்டர், இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் சைனோசிட்டிஸ்க்கான காரணங்கள், அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொன்னீங்க, என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயத்த சொன்னீங்க. நேர்கள் கேட்டால் அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.